நான் மாரி அவர்களோட பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு இயக்குனராக இப்ப நெறைய நடிகர்கள் ஹேண்டில் பண்ணும்போது, அவங்க அதிகம் குடுக்கும்பொழுது அத குறைவாக்குவது இன்னும் அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கு. அவங்க குறைவாக குடுக்கும்போது, அது இன்னும் அதிகம் கேட்பதை விட அப்படின்னு. ஒரு நடிகராக நீங்களுமே அத தான் விரும்புறீங்களா? எனக்கு அப்படி நான் யோசிக்கிறதே இல்ல. இப்ப இப்ப குறைவு, நிறைவுன்னு நம்ம யோசிக்கவே கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது அது வந்து என்னமோ நெறைய குடுத்துட்டா தப்பா மாரியும், இல்ல குறைவா குடுத்துட்டா தப்பா, இல்ல நல்ல அப்படி அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க அ எனக்கு இப்படி வேணும்னு ஒண்ணு குடுக்குறீங்க. உங்க பார்வையில எனக்கு இப்படி இருந்தா அது பெட்டரா இருக்கும்னு நீங்க ஒண்ணு குடுக்குறீங்க. எனக்கு அது அப்படியே 100% நீங்க என்ன வேணுங்கிறது எனக்கு ஒரே இதில புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாயிடும். சில நேரங்கள்ல புரியும், சில நேரங்கள்ல புரியாது. அப்போ நான் அத உள்வாங்கிட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ, அத விட ஜாஸ்தி என்னுடைய எமோஷன்ஸ்ல இருந்திருக்கலாம். நான் அப்ப பண்ணும்போது மேல கூடுதலா கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்க தான் தெளிவா இருக்கணும். நான் குடுக்குற மேலயும் குடுக்கலாம், கீழயும் குடுக்கலாம். அப்ப எனக்கு இது மேல இருக்கு, கீழ இருக்கலாம். கீழ இருக்கு, மேல இருக்குன்னு சொல்றது அவரோட வேலை. அதுதான் அவரோட வேலை. இயக்குனருடைய வேலை அதுதான். ஏன்னா நான் வந்து தியேட்டர்ல அ அ டைரக்டரா ஆக்டரா வந்திருக்கேன், டைரக்டரா வந்திருக்கேன். என் வேலை என்னன்னா, அவன் பண்ற பொழுது இந்த அ க அந்த அந்த ஸ்கிரிப்ட் இந்த ஸ்கிரிப்ட்க்கு ஒரு ஒரு தேவை இருக்கு.